एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि। ओम नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. திருப்பதியில் கோடி கோடியாய் பணத்தை குவிக்கும் ஸ்ரீமன் நாராயணன் புரட்டாசி மாதத்தில் இந்த கதையை கேட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம், எல்லோரது வீட்டிலும் சுத்தபத்தத்துடன் தலிகையும் கோவிந்தா கோபாலா ஸ்ரீஹரி என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும். வருடத்தின் 12 மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு ஏற்ற இத்தனை சிறப்பு பூஜைகள் புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து இருப்பீர்களா? இதற்கான வரலாறு ரீதியான ஒரு கதையை இந்த நன்னாளில் நாம் தெரிந்து கொள்வோம். முன்பு ஒரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பெருமாள் பக்தன். தன்னுடைய அரண்மனையில் வாசனை மிகுந்த புஷ்பங்களால் அனுதினமும் இறைவனை பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கும் பூக்களை பூஜை செய்ய தொடங்கினான். ஆனால் மன்னன் எடுத்து போகக்கூடிய வாசனை மிகுந்த புஷ்பங்கள் திடீரென்று களிமண்களாக மாறின. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறையாக போடும்போது அந்த பூக்கள் களிமண் பூக்களாக மாறியது பெருமாள் பாதங்களில் விழுகிறது. 2வது முறை பார்க்கிறார். 2வது முறையும் அந்த வாசனை மிகுந்த பூக்கள் களிமண் பூக்களாக மாறுகின்றன. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம், என்ன செய்வது? ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டுமே. பூஜையை அரையும் குறையுமாக செய்யக்கூடாது என்ற மன நிறைவு செய்கிறார். காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம். தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ என்று, பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றோமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனின் மனதில் எழுகின்றன. அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை. மனக்குழப்பத்துடன் அரையும் குறையுமாக வேலைகளை செய்துவிட்டு எப்படியோ நாளை கடத்திவிட்டார் மன்னன். இரவு தூங்கும் போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறார். என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் எனது கனவில் வந்தாவது தெரியப்படுத்த வேண்டும் என்று பெருமாளை வேண்டிக் கொள்கிறார். நாராயணா என்று சொல்லி கூறிவிட்டு தூங்கச் சென்றார் மன்னர். தன்னுடைய பக்தனின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் மன்னனுடைய கனவில் தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை ரமணாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்து விட்டார். மன்னனுக்கு தூக்கமும் கலைந்து விட்டது. இந்த ரமணா யாராக இருக்க வேண்டும் என்ற குழப்பமும் மன்னனின் மனதில் எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேளையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலைகளை ஆட்களை விட்டு அனுப்பி தன்னுடைய நாட்டில் ரமணா என்பது யார் என்று விசாரித்து ரமணா வாழும் இடத்தை கண்டுபிடித்து வரும்படி வேண்டினான். இந்த ரமணா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் என்றாலே மண்பாண்டங்களை செய்பவர்கள் அல்லவா, அவர்களை தான் குயவன் என்று சொல்வதுண்டு. இந்த குயவனுக்கு ஒரு பெருமாள் பக்தன் தான். ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினமும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் தான் குயவன். குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன். அந்த குயவன் பானை செய்து கொண்டு இருக்கும் போதே நாராயணா கோவிந்தா கோபாலா என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார். பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை.
தன் கையிலிருந்த களிமண்ணை எடுத்து பூக்களாக செய்து பெருமாளின் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன். மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கோவில் கட்டி வாசனை மிகுந்த பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண குயவன், இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறாரே, அந்த குயவனுக்கு பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னர். அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது, பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களிலோ அல்லது படைக்கக்கூடிய பண்டங்களிலோ இல்லை. உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்தியை காண எடுத்துக்காட்டு என்பது மன்னன் புரிந்து கொண்டார். இப்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும். இறைவனுடைய வழிபாட்டிற்கு உண்மையான மனதுதான் முக்கியம். ஜாதி, மதம், இனம், பணம், காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசியை கொடுப்பதில்லை. இந்த கதையை உணர்த்தும் வகையில் இன்றும் திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நைவேத்தியங்களை பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படையல் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க வல்லது. பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சம் கிடைத்தது. இந்த சம்பவம் நடந்த அந்த நாளில், நன்னாளில், புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாளை வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா, கோபாலா, ஸ்ரீகரி, நாராயணா என்று நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. நன்றி, வணக்கம்.